வணக்கம். நெருப்பு தமிழன். விஜயை போல விநாயகர் சிலையை வச்சுட்டான். இது நான் எதிர்பார்த்தது தான். இது நான் ஒரு காணொலி பதிவு செய்யணுன்னு இருந்தேன். நம்ம ஆளுங்க இந்த தடவை விஜய் மாதிரி ஒரு விநாயகரை செட் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு. இது நடந்துடுச்சு. வழக்கமாக விநாயகர் ஒவ்வொரு வருடமும் அந்த சமூக வலைதளுடைய வளர்ச்சியினுடைய காரணமாக தோனி மாதிரியெல்லாம் விநாயகர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பேட் எடுத்து 6 அடிக்கிற மாதிரியெல்லாம் பேட் விநாயகர்லாம் இருந்தார். பால் விநாயகர் இருந்தார். இப்படி இப்போ இனிமேல் இந்த T20 விளையாடுற விநாயகர்லாம் வந்திருப்பார். அதுபோல் விஜய் போலவும் விநாயகரை அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அது நடந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் ஒரு விமர்சனமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. சமூக வலைதளங்களோட சில பேர் எப்படி தற்கொலையாக செயல்படுறாங்க அப்படி இப்படி. விநாயகர் சிலை நீங்கள் கொண்டு போய் விநாயகர் சிலையை ஒரு மற்றற்ற மன மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டு போய் கரைக்கிறீங்க. அப்போ கரைக்கும் போது எல்லாரும் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்தடிச்சுக்கிட்டு போகிறான். இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய 70-80% பேருக்கு மேலே சாராயத்தை குடிச்சிட்டு தான் ஆடிக்கிட்டு இருப்பான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அப்படி இப்போ விநாயகர் சதுர்த்தி இப்போ சாமி கும்பிட்றவன் ஏன் சாராயம் குடிச்சிட்டு போகிறான்? இப்போ இன்னொரு ஓல்டு மங்கு விநாயகர் இருக்கிறாரு. ஓல்டு மங்கு மாதிரியே இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கத்தான் செய்கிறாரு. அதனால் ஓல்டு மங்கு தோட்டத்தில் இருக்கிறாரு. இன்னொரு விநாயகர் குடிச்சிக்கிட்டே இருப்பார் போல். ஏன்னா அந்த விநாயகர் அங்கே உட்காந்துக்கிட்டு முன்னாடி குடிக்காமல் உட்காந்துட்டு இருப்பார். அவர் கையில் ஓல்டு மங்கை வைக்கிற மாதிரி வச்சு இங்கே ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பாதுகாவலர்னு சொல்லி குடிச்சிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களினுடைய அந்த காலகட்டங்களில் காலம் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ விஜய் மாதிரி ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் விநாயகர் ஆகிட்டார், இல்லை விநாயகர் விஜய் ஆகிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஏன் தோனி மாதிரி இருந்தார், இப்போ கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு போனார், அப்போ எந்த விநாயகர் எங்கே போய் எந்த கிரவுண்டில் போய் விளாண்டுட்டு வந்தார்? இல்லை விநாயகர் சொன்னாரா அவங்கள்ட்ட போயிட்டு பள்ளிவாசல் முன்னாடி டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னாரா? பள்ளிவாசலில் இருக்கிற இஸ்லாமியர்களை பூரா போய் பழி வாங்குன்னு சொன்னாரா? விநாயகர் சொன்னாரா? அதையே நீங்கள் செய்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் போய் தற்கூரி இவங்க விநாயகர் மாதிரி சிலை வச்சுட்டாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இதை ஒரு பெரிய விமர்சனமாக கொண்டு போய் செல்ல வேண்டிய அவசியம் அல்ல.